ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஏகே சார் குட் பேட் அக்லி படத்தோட டப்பிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அதை நம்ம டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரனே அஃபிஷியலா போஸ்ட் பண்ணிருக்காரு. இப்போ ரீசெண்ட் டேஸ்ல நம்ம விடாமுயற்சி அப்டேட் செம மாசா வந்துட்டு இருந்தது. இப்போ நெக்ஸ்ட் குட் பேட் அக்லி படத்தோட அப்டேட்டும் கிடைக்க ஆரம்பிச்சிடுச்சு. 2 or 3 டேஸ்ல ஃபுல் ஒர்க்கையும் அங்க முடிச்சிருவாங்க. அண்ட் ஆல்சோ ஷூட்டிங்கும் ஃபுல்லி ரேப் ஆகிடுச்சு. அண்ட் விடாமுயற்சி படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அடுத்த அப்டேட் ஃபுல்லா குட் பேட் அக்லி தான். ஆதிக் ரவிச்சந்திரன் பியூர் ஃபேன் பாய் சம்பவத்தை குட் பேட் அக்லி படத்துல காமிக்க போறாரு. குட் பேட் அக்லி படத்துல இருந்து ஒவ்வொரு போஸ்டரும் இறக்கும் போது வேற லெவல் சம்பவமா தெரிஞ்சுது. ஏன்னா நம்ம தலாஜி சார் லுக்கா இருக்கட்டும் அண்ட் காஸ்டியூமா இருக்கட்டும் எல்லாத்தையுமே டிஃபரெண்டா மாத்தி வச்சிருந்தாரு ஆதிக் ரவிச்சந்திரன். அஜித் சார் ரொம்ப ஸ்டைலிஷா காமிக்கிறாரு குட் பேட் அக்லி படத்துல. அண்ட் ஆல்சோ இந்த படத்துல ஃபர்ஸ்ட் டிஎஸ்பி மியூசிக் டைரக்டரா இருந்தாரு. அவர் சில காரணங்களால வெளியேறிட்டாரு. அதுக்கப்புறம் ஜிவி பிரகாஷ் உள்ள வந்திருக்காரு. ஜிவி பிரகாஷ் பிஜிஎம் எல்லாத்தையும் தரமா ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஃபேன்ஸ் ட்விட்டர்ல ஒவ்வொரு கொஸ்டின் கேட்கும் போதும் அதுக்கு தரமான பதிலா சொல்லிட்டு இருக்காரு. மிகச்சிறப்பான சம்பவத்தை பிஜிஎம்ல காமிக்க போறாரு ஜிவி பிரகாஷ் அவர்கள். சோ அந்த படமும் மிகப்பெரிய ஹிட் ஆகும். அண்ட் அந்த படம் மேக்ஸிமம் ஏப்ரல் ஆர் மே டைம்ல தான் ரிலீஸ் ஆக சான்சஸ் இருக்கு. ஏன்னா பொங்கலுக்கு அப்புறம் சம்மர் டைம்ல ரிலீஸ் பண்ணதான் பிளான் பண்ணிருக்காங்க. அந்த படத்துல திரிஷா மேம் நம்ம தலாஜி சாருக்கு ஜோடியா நடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் அவங்களும் அவங்க டப்பிங் ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம குட் பேட் அக்லி படத்தோட டப்பிங் ஒர்க்க நம்ம ஏகே சார் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அதை பத்தி உங்க ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.